ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் சிஸ்வா ஊழியத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய மாதம் தேவனுடைய புதிய ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிப்போம். வெற்றியோடு ஜெயத்தோடு முடிக்க கர்த்தர் நமக்கு துணை நிற்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதத்தின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 4:7. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அதிக சந்தோஷம். யூ ஹவ் given me a greater joy. இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சந்தோஷத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து இந்த மாதத்தின் கடைசி நாள் மட்டும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இது போன மாதம் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இல்லைங்க. இன்னும் சொல்லப்போனால் நேற்று வரைக்கும் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இல்லை. நேற்று வரைக்கும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு கலக்கம், அவ்வளோ ஒரு பதட்டம், அவ்வளோ ஒரு பயம், வேதனைகள், பலவிதமான குழப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. அது நேற்று வரைக்கும். அல்லேலூயா. இந்த நாளிலே என் தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் கடந்து வருகிறது. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். அல்லேலூயா. சந்தோஷம் இந்த உலகத்தில் எல்லா மனிதனும் தேடி ஓடுகிற ஒரு விஷயம் இந்த சந்தோஷம். எனக்கு சந்தோஷமே வேண்டாம் என்று இந்த உலகத்தில் யாருமே எந்த மனிதனும் சொல்ல முடியாது. ஆமென். அப்படி இந்த சந்தோஷத்திற்காக அவர்கள் அநேக காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். இதெல்லாம் எனக்கு செஞ்சால் எனக்கு சந்தோஷம் வரும், இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று பணத்தை அவர்கள் செலவழித்து பிரயாசம், அதற்கு பலவிதமான பிரயாசங்களை அவர்கள் செய்து பல காரியங்களை, பல முயற்சிகளை செய்கிறார்கள் இந்த சந்தோஷத்திற்காக. அவர்கள் செய்கிற காரியங்கள் சந்தோஷத்தை தரும் என்று எண்ணிக்கொண்டு பல விஷயங்களை செய்கிறார்கள். ஆனால் செய்கிற எல்லா காரியமும் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருமா? இல்லை நம்ம எடுக்கிற பிரயாசங்கள், நாம் பண்ணுகிற விஷயங்கள் அது சரியா என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி கடந்து வரும். பரிசுத்த வேதத்திலே 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடை செத்தவள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனசு எதெல்லாம் சந்தோஷம் என்று சொல்லுகிறதோ அப்படி வாழ்வது என்று அர்த்தம். அல்லேலூயா. பிரசங்கின் புஸ்தகத்தில் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பிரசங்கின் புஸ்தகத்தில், நான் என் உள்ளத்திலே சொல்லி கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையா இருந்தது. சந்தோஷம், இந்த உலகம் சொல்லுகிற சந்தோஷங்கள் அது சந்தோஷம் அல்ல. அது டெம்பரவரி தான். உலகம் தரக்கூடிய சந்தோஷம் அது தற்காலிகமான சந்தோஷம், அது நிரந்தரமான சந்தோஷம் அல்ல. அதே நீங்கள் பிரசங்கியில் அதே அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் முடிய பாருங்க, என்னென்ன காரியங்கள் இந்த வசனத்தில் பார்க்கலாம். நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். பாருங்க, சாலமன் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் பெரிய வேலையை செய்தேன், பெரிய வேலை, பெரிய பெரிய காரியங்களை நான் செய்தேன். யாரும் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. நான் செய்ததை போல யாரும் செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய காரியங்களை நான் செய்தேன். எனக்காக வீடுகளை நான் கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நான் நாட்டினேன். அந்நாட்களிலே ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் அப்படின்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் பெரிய திராட்சை தோட்டத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள். பெரிய திராட்சை தோட்டம் வைத்திருப்பார்கள். பாருங்க, அவர் சொல்றாரு, நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன், மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள், எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. நான் என்கிட்ட இருக்கிற ஒரு செல்வத்தை போல, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்தியை போல யாரிடத்துலையும் இல்லை. அவ்வளவு ஆஸ்தி, அவ்வளவு பணம், அவ்வளவு செல்வம் நான் வைத்திருந்தேன். வெள்ளியும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருள்களையும் சேகரித்தேன்.
சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் பெரியவனும் திரவிய சம்மனுமானேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். போதும். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். என்ன வேலைகள், என்ன பிரயாசம்? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, 4ஆம் வசனத்திலிருந்து. அதான் பிரயாசங்கள், அதான் வேலைகள். நான் என் கைகள் செய்த எல்லா வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதிற்கு சஞ்சலமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. சந்தோஷம். அதான் மனிதர்கள் அவர்கள் சந்தோஷத்தை தேடி ஓடுகிறார்கள். இது செய்தால் எனக்கு சந்தோஷம், அப்படி செய்தால் எனக்கு சந்தோஷம், இத்தனை பணம் நான் சேர்த்தா எனக்கு சந்தோஷம், இப்போவே நான் இப்படிப்பட்ட காரியங்களை சேர்த்து வைத்தா பிற்பாடு வரக்கூடிய என்னுடைய சந்ததி அவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. பல விஷயங்களை நாம் சந்தோஷம் சந்தோஷம் என்று தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சந்தோஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. ஆனால் தவறான காரியத்தை சந்தோஷம் என்று எண்ணி நாம் முயற்சி செய்தால் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. மாறாக நம்முடைய சந்தோஷத்தை மொத்தமும் நம்முடைய சந்தோஷத்தை எடுத்துவிடும். முற்றிலும் நம்முடைய சந்தோஷத்தை அவைகள் எடுத்துவிடும். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் நாம் பார்க்கலாம் வேகமாக. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலி இட்டு சமாதான பலிகளை செலுத்தினால். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். இது ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகாக இருக்கு. They were full of joy and happy. அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். எது அவர்களுக்கு சந்தோஷம் என்று அவர்கள் தவறான காரியத்தை அவர்கள் சந்தோஷம் என்று அவர்கள் நாடி போனார்கள். தவறான சந்தோஷத்தை நாடும்போது தவறான சந்தோஷம் சந்தோஷத்தை கொடுக்காது, மாறாக அதனுடைய வாழ்க்கையே எடுத்துவிடும். நீங்கள் அதுக்கு பிற்பாடு உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் 26 28 வசனங்கள் பார்ப்போமானால், பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் இன்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடி செய்தார்கள். அந்நாளிலே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். தவறான சந்தோஷம் மோசமான விளைவுகளை கொண்டு வரும். அல்லேலூயா. தவறான சந்தோஷம் என்று எண்ணி அந்த சந்தோஷத்தை தேடி போனால் நமக்கு சந்தோஷம் வராது. நமக்கு கண்ணீர் தான் வரும், நமக்கு அவமானம் தான் வரும், தலை குனிவு தான் வரும், அநேக காரியங்களை இழக்கக்கூடிய நிலை தான் வரும். அல்லேலூயா. பார்த்தோம், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன்,
இந்த உலகம் சந்தோஷம் என்று எது சொல்லுகிறதோ அதை விட அதிகமான சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே அவருடைய ஜனங்களுக்கு அவர் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சரி, செய்திக்குள்ளாக இப்பொழுதுதான் நாம் கடந்து போகிறோம். எப்படி இருந்தா சந்தோஷமா இருக்க முடியும்? அல்லது சந்தோஷமா இருக்கணும்னா என்னங்க செய்யணும்? எப்படி இருந்தா சந்தோஷமாய் இருக்க முடியும்? சந்தோஷமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? முதலாவது, கவுண்ட் யுவர் பிளெஸிங், நாட் யுவர் ப்ராப்ளம்ஸ். அதாவது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுத்த காரியத்தை நாம் என்ன வேண்டும்? மாறாக இருக்கிற பிரச்சனைகளை பாராதபடி ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும். we always tend to forget what we have. அநேகருடைய வாழ்க்கையில், குறிப்பாக அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். பல ஆசீர்வாதங்கள். எனக்கு ஆசீர்வாதமே கொடுக்கலன்னு சொல்லி ஒருவனும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் பார்க்க முடியல. மாறாக எது இல்லையோ, எது நம்ம தேவை, எது நம்ம இதுதான் எனக்கு தேவை, இது எனக்கு வரணும், இது எனக்கு வேணும் என்று எதை நினைக்கிறோமோ அதன் மீது நம்முடைய ஆசைகள் போகிறது, நம்முடைய கவனங்கள் போகிறது. இருக்கிற ஆசீர்வாதத்தை, இருக்கிற காரியங்களை பாராதபடி வேற இல்லாத காரியத்தின் மீது நம்முடைய கவனம் போகும்போது நம்முடைய சந்தோஷத்தை இழக்கக்கூடிய நிலை கடந்து வருகிறது. புலம்பலின் புஸ்தகத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன? இந்த நாளில், இந்த புதிய மாதத்தில் முதல் நாளில் ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம இருக்கிறோம். இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? ஆமென். என் பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல பலத்தை கொடுத்து, நல்ல கண்களை கொடுத்துருக்கிறார், நல்ல கால்களை கொடுத்துருக்கிறார், நல்ல செவிகளை கொடுத்துருக்கிறார். நம்ம இருக்க ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஆனால் அந்த நன்மைகளை நம்மால் பார்க்க முடியல. நம்ம எது சந்தோஷம் என்று நினைக்கிறோமோ அது இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை மறந்து விடக்கூடிய ஒரு நிலை கடந்து வருகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் தாவீது ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அப்பொழுது தாவீது ராஜ் உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இதுதாங்க சந்தோஷம். இதுதான் சந்தோஷம். ஆண்டவர் இதுவரைக்கும் என்ன வழி நடத்திட்டு வந்தீங்க அப்பா, பெரிய விஷயம்ப்பா, பெரிய விஷயம். எத்தனையோ பேர் ஆரம்பித்தவங்க என்னோட இல்லை. எத்தனையோ பேருக்கு அவர்கள் பலவிதமான பிரச்சனையில் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். ஆனால் என்ன, எல்லா விதமான விபத்துகளிலிருந்து, எல்லா பிரச்சனைகளிலிருந்து இந்த நாளில் ஒரு நிலையில் என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, அப்பா நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இதுதான் சந்தோஷம். we have to count our blessings, not our problems. நம் ஆண்டவர் கொடுத்த நன்மைகளை நாம் நினைத்தாலே போதும். நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இன்னும் அதிகமாய் கொண்டு தான் இருக்கும். அது குறையவே குறையாது. என்றைக்குமே மனிதர்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா, எது இல்லையோ அது அவர்களுக்கு பெரிதாக தெரிகிறது, எது இருக்குதோ அது அவர்கள் கண்ணுகளுக்கே தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் எது நம்மக்கிட்ட இருக்கோ அது நமக்கு தெரியறதில்ல, எது இல்லையோ அது நம்ம பெரிதாக, நம்ம அது குறையாக எண்ணுகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், பரிசுத்த வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாக என்ன செய்யுது, அது பறந்து போகிறது. இல்லாமற் போகும் பொருள் மேல் எது இல்லையோ அது நமக்கு பெரிதாக, அது குறையாக தெரிகிறது. இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனையோ விஷயங்கள். ஒரு ஆஸ்பத்திரி போய் பாருங்களேன், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான மனிதர்களுடைய வாழ்க்கையில். 2-3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரனோடு நான் பேசி கொண்டிருந்தேன் ஜெப விண்ணப்பத்திற்காக. நான் ஆச்சரியப்பட்டேன். இத்தனை வருஷத்தில் முதல் முறையாக இந்த காரியத்தை நான் கேட்டேன். எத்தனையோ காரியங்களை நான் கேட்டு இருக்கிறேன். ஆனால் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். காதிலிருந்து அவருக்கு தண்ணி வந்து கொண்டே இருந்துதான். கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதமாக விட்டு சரி, அது ஒரு சாதாரண விஷயம் என்று காட்டன் பெட் விட்டு அவர் அதை சரி செய்து கொண்டு இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்கிறாரு. அவர் மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்துருக்கிறார். போன வாரத்தில் ரொம்ப வலி அதிகமாக இருக்குது என்று வேற ஒரு டாக்டர் இடத்துல போகும்போது சில டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறார். டெஸ்ட் எடுத்தால் இந்த காதுக்குள்ளே இருக்கிற அந்த தண்ணீர், அந்த சீல் மாதிரி வருகிறது, அவர் பின்னாடி இருக்கிற எலும்பையெல்லாம் அரித்து விட்டுச்சான். எலும்பை மொத்தத்தையும் அரித்து
அது மூளைக்கு போகக்கூடிய அந்த இடத்திற்குள்ளாக வந்துருச்சு. இப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க 100% 100% நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும். அது ஆப்ரேஷன் எப்படி பண்ணுவார்களாம், பின்னாடி இருக்கிற எலும்பை உடைச்சி, காதுக்கு பின்னாடி இருக்கிற எலும்பை உடைச்சி கத்தியை உள்ள வைத்து அவர்கள் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஆப்ரேஷன் வந்து அவர்கள் செய்வார்களாம். சாதாரண விஷயம், சாதாரண விஷயம் எப்படி கொண்டு வந்து வைக்குது பாருங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும், இந்த வசனத்தை பார்த்தோம், புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, முடிவில்லை. எத்தனை பெரிய கிருபைகளை ஆண்டவர் நம்மை கொடுத்திருக்கிறார். இந்த காதலை போட்டு, அந்த கோழி ராக்கையை போட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்கிறோம். காட்டன் படை விட்டு இந்த காதலை விட்டு இந்த காதலை வர மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறோம். பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறோம். அந்த காது அதுக்கு வாய் இருந்தால் வலிச்சு கத்திருக்கும், அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இந்நாள் மட்டும் நம்மை வைத்து கொண்டிருக்கிறார். இதை விட என்னங்க சந்தோஷம் வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்ணை வைக்காதே. வசனத்தில் பார்த்த நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகுகளை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமா என்ன செய்யுது, அது பறந்து போகிறது, பறந்து போகிறது. எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இன்னும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அந்த நன்மைகளை பார்த்தாலே போதும், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பெருத்த சந்தோஷம், பெருத்த சமாதானம், மன நிறைவு கடந்து வரும். எத்தனை தான் இருந்தாலும் திருப்தியே செய்ய முடியாத ஒரு நிலையில அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார், இதுவரைக்கும் நம்மை போஷித்து கொண்டு இருக்கிறார், இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை கைவிடலை. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே இதுவரைக்கும், ஆண்டவரை நீ நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் என்மாத்திரம். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இதை விட ஒரு சந்தோஷம் ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் பாருங்க. என்னாலும் ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரை. என்ன அழகான ஒரு வசனம் பாருங்க. என்னாலும் ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதா. ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லணும். இன்னும் சொல்லலாம், ஒவ்வொரு நாள் அல்ல, ஒவ்வொரு நொடியும் ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, எனக்கு நல்ல ஒரு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே நீர் என்னை போஷித்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த 2024ஆம் ஆண்டு வரைக்கும், பிப்ரவரி மாதம் வரைக்கும் நீர் என்னை கைவிடாதபடி உம்முடைய செட்டைகளின் நிழலை என்னை மூடிக்கொண்டு இருக்கிறீங்க, என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்க, உம்முடைய உள்ளங்கையில என்னை ஏந்தி சுமந்து தப்புவித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னாலும் ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை விடுதலை செய்கிறவர் அவரே. அல்லேலூயா. என்னதான் பிரச்சனை வரட்டுமே, என்னதான் வியாதிகள் வரட்டுமே, என்னதான் போராட்டங்கள் வரட்டுமே, நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை விடுதலை செய்கிறவர், நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர் அது ஆண்டவர் மாத்திரமே. அல்லேலூயா. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். அதுதாங்க ஆண்டவருடைய இரக்கம். அவருடைய இரக்கங்கள், அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அதற்கு முடிவே இல்லை. சங்கீதம் 116ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில் பாருங்களேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை நான் செலுத்துவேன். அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருப்பார். அந்த நன்மைகளெல்லாம் நம்ம யோசித்து சந்தோஷப்பட்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் அதுக்கு பிற்பாடு என்ன ஆகுது, அந்த சந்தோஷத்தை மறந்து விடுகிறோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை நான் செலுத்துவேன். அல்லேலூயா. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனதன். ஆண்டவரே அப்போ போதும்பா, எனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்க, இனிமேல் நான் தான் ஆண்டவரே உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்ட நபராய் நீர் என்னை மாற்றுங்க என்று சொல்லுங்க. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத நிலைக்குள்ளாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இல்லாததை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் இருக்கிறதையும் தொலைக்கக்கூடிய ஒரு நிலை கடந்து வரும். ஆமென். லோத்தினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, கணவர் இருக்கிறாரு, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை பாதுகாத்து, அவர்களை அந்த தேசத்திலிருந்து அவர்களை பத்திரமா வெளியே கொண்டு வரார். பாருங்க, அவரே கரங்களை பிடித்து
முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. இப்படியா எங்கே நடக்கும்? எங்கே நடக்கும்? இதை விட என்னங்க ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வேணும்? ஐயோ, ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார், ஆண்டவர் என்னை வழி நடத்துறார், அவரே என்னை வழி நடத்துறார், என் குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்து என் குடும்பத்தை அவருடைய செட்டைகள் நிழலில் மூடி மறைத்து கொண்டிருக்கிறார். இதை விட என்ன பெரிய சந்தோஷம் வேணும்? ஆனால் இது அவளுக்கு சந்தோஷமாக தெரியல. மாறாக அவள் இருந்த அந்த இடம் அதுதான் அவளுக்கு சந்தோஷமாக அவள் எண்ணினாள். அல்லேலூயா. சந்தோஷம் என்பது எங்கேயோ தேடுகிற ஒரு விஷயம் அல்ல. இட் இஸ் ஆல்வேஸ் இன்டு அஸ். அது நமக்குள்ளதான் இருக்கிறது. ஆமென். அது நமக்குள்ளதான் இருக்கிறது. ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்தா அதுதான் சந்தோஷம். ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேகர் இருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியல, இல்லாதது அவர்களுக்கு பெரிதாக தெரிகிறது. பவுலும் சீலாவினுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை பார்க்கலாம். அதிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் உடைய ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகளை அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலர்களை அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். பவுலும் சீலாவினுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய முறை பார்த்துருக்கோம். இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பவுல் சீலாவினுடைய வாழ்க்கையில் அவர்கள் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அவர்கள் சிறைச்சாலையில் போட்டு அங்கேயும் வேதனையான ஒரு நிலை, தொழுமரத்தில் கட்டி வேதனையான ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன் இதெல்லாம் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் பிரசங்கம் செய்ததுனால, கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம். ஐ மீன், நம்ம பார்த்தோம் எப்படிங்க சந்தோஷம் பெறுவது, சந்தோஷம் எனக்கு வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்ற காரியத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நம்பர் 1, கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங் நாட் யுவர் ப்ராப்ளம்ஸ். இருக்கிறத நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் என்ன வேண்டும், நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது. இங்கே இந்த பவுல் சீலாவின் வாழ்க்கையில் 3 காரியங்களை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். எப்படி அவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பார்த்தார்கள், பிரச்சனையை பாராதபடி எப்படி ஆசீர்வாதத்தை பார்த்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். நம்பர் 1 என்ன எப்படி அவர்கள் சந்தோஷத்தை அவர்கள் பார்த்தார்கள், ஆசீர்வாதத்தை பார்த்தார்கள் என்று. அவர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, சூழ்நிலைக்கும் சந்தோஷத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. இங்கே பார்த்த அந்த 2 பேரும் they were tortured to the maximum. அவரை போட்டு சித்திரவாதம் செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. நீங்கள் அந்த 22ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் விரோதமாய் எழும்பினார்கள். ஒருவருக்கு விரோதமாய் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த 2 பேருக்கும் விரோதமாய் அவர்கள் அவர்களை போட்டு அடித்து சட்டையை கிழித்து பெரிய விதமான ஒரு காரியத்தை செய்தார்கள். யோசித்து பாருங்க, ஒரு மனிதனுக்கு விரோதமாய் வந்தாலே அவனை அடிக்க வரான், இல்லை அவனை கொல்ல வரான் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் அவர்கள் இருப்பாங்க, எப்படிப்பட்ட ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை கடந்து வரும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் அந்த இடத்துல வந்திருக்கும் என்று யோசித்து பாருங்க. இங்கே நம்ம பார்க்கிறோம், ஜனக்கூட்டம் அவர்களுக்கு விரோதமாய் கடந்து வந்தது என்று பார்த்தோம். எப்படி ஜனக்கூட்டம் 22ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஜனக்கூட்டம் அவர்களை அடித்து அவர்களை துன்புறுத்தி பெரிய ஒரு விஷயம் நடந்தது. சிறைச்சாலையில் கொண்டு வைக்கிறார்கள். 24ஆவது வசனத்தில் பார்த்தோம், அவர்களை கால்களை தொழுமரத்திலே அவர்கள் மாட்டி வைத்தார்கள். they cannot move. இப்படிப்பட்ட நிலையில் எப்படிங்க சந்தோஷம் வரும்? இப்படிப்பட்ட நிலையில் எப்படி சந்தோஷம் வரும்? நமக்கு நல்ல நாள்லேயே சந்தோஷம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. சந்தோஷம் வரக்கூடிய நிலை எதுவுமே வர மாட்டேங்குது. எல்லாம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, எல்லாமே இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் வர மாட்டேங்குது. 1000 ரூபாய் தர நீ சிரி அப்படின்னு சொன்னால் கூட, அப்படியா சரி அப்படின்னா நான் வேணா சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் வாங்கிட்டு சிரிச்சுட்டு மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து நம்முடைய வாழ்க்கையில் சோகமான ஒரு நிலைக்குள்ளாக நாம் போகிறோம். இங்கே இந்த பவுலும் சீலாவையும் போட்டு அடித்து துன்புறுத்தி அவர்கள் பலவிதமான இன்னல்களுக்குள்ளாக வைக்கிறாங்க. வசனம் 25 பாருங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள்.
அவர்களுடைய சந்தோஷம் சூழ்நிலையில் அல்ல, சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஆண்டவரிடத்துல அவருடைய சந்தோஷம் இருந்தது. அல்லேலூயா. அவன் பார்த்தோம், எப்படிங்க சந்தோஷம் பெறுவது? கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நாட் யுவர் ப்ராப்ளம்ஸ். நம்மளுடைய சந்தோஷத்தை எப்படி பெற்றுக்கொள்வதுன்னா, நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பாருங்க, பிரச்சனைகள் அல்ல. இவனுக்கு இங்கே பவுல் சீலாவுக்கு என்னங்க ஆசீர்வாதம்? ஆண்டவர் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் அவர்களுக்கு ஆசீர்வாதம். அந்த வார்த்தை அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் எண்ணினார்கள். நீங்க நெகேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தான் பலன். அவர்களுடைய சந்தோஷம் அது ஆண்டவரிடத்தில் இருந்தது, கர்த்தருடைய வார்த்தையின் மீது இருந்தது, சூழ்நிலையின் மீது இல்லை. நம்முடைய சந்தோஷம் ஆண்டவருக்குள்ளாக இருந்தா என்ன நடந்தாலும் நம்முடைய சந்தோஷம் நம்மை விட்டு போகாது. மாறாக சூழ்நிலையின் மீது நம்முடைய சந்தோஷம் இருந்தா சூழ்நிலை மாற மாற நம்முடைய சந்தோஷம் மாறிக்கொண்டே போகும். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், ரொம்ப அழகான ஒரு வசனத்தை பார்க்க முடியும். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். இதோ தேவனே என் ரட்சிப்பு. இங்க அவனை போட்டு பவுலும் சீலாவும் போட்டு சித்திரவதை செய்கிறான். அவன் ஆண்டவரை துதித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறான். ஏன்? அவனுடைய சந்தோஷம் சூழ்நிலையில இல்லை. ஆமென். அவனுடைய சந்தோஷம் சூழ்நிலையில இல்லை. அந்த வசனத்தை பார்த்தோம் 12:2 ஏசாயால, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். எப்படி பயப்படாமல் இருப்பேன்? ஆண்டவர் மீது என்னுடைய நம்பிக்கை இருக்கும்போது, ஆண்டவர் மீது என்னுடைய எண்ணங்கள் இருக்கும்போது, என்னுடைய யோசனைகள் இருக்கும்போது, என்னுடைய வாஞ்சை இருக்கும்போது சூழ்நிலைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு யோசனை உங்களுடைய யோசனையாக எண்ணமாக இருந்தால், சூழ்நிலையின் மீது உங்களுடைய சந்தோஷத்தை வைக்காதபடி ஆண்டவர் மீதும் கர்த்தருடைய வார்த்தையின் மீதும் உங்களுடைய சந்தோஷத்தை வைத்தீர்களானால், நிச்சயமாக சொல்கிறேன், இந்த மாதம் மாத்திரமல்ல, உடைய வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும் இந்த சந்தோஷத்தை யாராலும் எவராலும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். சூழ்நிலைக்கும் சந்தோஷத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் நம்ம சூழ்நிலை தான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நாம் நினைக்கணும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு மாத்திரம் நல்ல ஒரு கணவர் இருந்திருந்தா வாழ்க்கையில் எவ்வளவோ சந்தோஷமா இருப்பேன். எனக்கு மாத்திரம் நல்ல ஒரு வீடு இருந்தா அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். எனக்கு மாத்திரம் நல்ல பிள்ளைகள் இருந்தா என்னை போல ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய நபர் யாருமே இருக்க முடியாது. எனக்கு மாத்திரம் கொஞ்சம் பணம் இருந்திருந்தா, கொஞ்சம் வசதி இருந்திருந்தா, எனக்கு அது இருந்தா, எனக்கு இது இருந்தா அப்படின்னு அது இது இதை எல்லா சூழ்நிலைகள் மீது, காரியத்தின் மீது, பொருட்கள் மீது நம்முடைய சந்தோஷம் இருக்கு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும், மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க, பணம் மாறிக்கொண்டே இருக்கும், பொருட்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதன் மீது நம்முடைய சந்தோஷம் இருந்தா அது மாறிக்கொண்டே இருக்கும். என்றும் மாறாதவர் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மீது நம்முடைய சந்தோஷம் இருக்கும்போது என்னதான் நடந்தாலும் சரி, ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் நம்மை விட்டு நீங்காது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை பாருங்களேன். அழகான ஒரு வசனத்தை பார்க்க முடியும். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க என்ன செஞ்சேன்? நான் கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, நான் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அதுதாங்க, சூழ்நிலையின் மீது சந்தோஷத்தை வைக்கும் போது நமக்கு சந்தோஷம் இருக்காது, மாறாக நமக்கு கண்ணீர் தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஆண்டவர் மீது நம்முடைய சந்தோஷம் இருக்கும்போது கடைசி வரைக்கும் அந்த சந்தோஷம் பூரணமாய் நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கும். அதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடைவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
உபத்திரவம் நம்முடைய சந்தோஷத்தை திருடாது. பண கஷ்டம் நம்முடைய சந்தோஷத்தை திருடாது. சூழ்நிலைகள் நம்முடைய சந்தோஷத்தை திருடாது. ஆனால் மாறாக நம்முடைய எண்ணமும் யோசனையும் நம்முடைய சந்தோஷத்தை திருடிவிடும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பாருங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். கவுண்ட் யுவர் ஹாப்பினஸ் ஆன் ஜீசஸ், he will never let you down. நம்முடைய சந்தோஷம் ஆண்டவர் மீது இருந்தா நம்முடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் ஒருபோதும் குறைந்து போகாது. ஆமென். என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நம்முடைய சந்தோஷம் எங்கே இருக்குது? ஆண்டவர் மீது இருக்குதா? கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தையின் மீது இருக்கிறதா? இல்லை மற்ற காரியத்தின் மீது இருக்கிறதா? ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்களேன். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் என்ன செய்கிறோம்? மேன்மை அது எப்படி முடியும்? உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவத்தில் ஆண்டவரை துதிக்கிறோம். உபத்திரவத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். சந்தோஷமாக இருக்கிறோம். எப்போ? உபத்திரவத்தில். அதான் இந்த பவுலும் சீலாவும் செய்தார்கள். போட்டு அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, போட்டு சிறைச்சாலையில் வச்சு தொழுமரத்தில் கட்டி வைக்கிறாங்க, உட்காவலறையில் வைக்கிறாங்க. ஆனால் சந்தோஷமா அவன் இருக்கிறான். கர்த்தரை துதித்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறான். எப்படி? He was counting his blessings, not his problems. அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் எண்ணிக்கொண்டிருந்தான், அவனுடைய பிரச்சனைகளையோ அவனுடைய பாடுகளையோ அல்ல. எப்படிங்க செய்ய முடியும்? எப்படி அப்படி செஞ்சாரு? எப்படி பவுலும் சீலாவும் செஞ்சாங்க? அவங்களுடைய சந்தோஷம் அது சூழ்நிலையின் மீது இல்லை. சூழ்நிலைகள் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. நம் சந்தோஷம் சூழ்நிலை நம்பி இருந்தா சந்தோஷம் ஒருபோதும் நிலையாய் நிற்காது. 2வது பி, எப்படிங்க சந்தோஷமா இருப்பது? எப்படி பவுலும் சீலாவும் they counted their blessings, not their problems. எப்படி செஞ்சாங்க? பி, ஜெபமும் துதியும் சந்தோஷத்தை கொண்டு வரும் என்று அதை செய்தார்கள். பி, ஜெபமும் துதியும் சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை பார்க்கலாம். அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்கள் சந்தோஷத்தை திருடுவது போல நம்ம பல நேரத்தில் நம்ம எண்ணுறோம். இவனால தான் எனக்கு சந்தோஷமாக இருக்க முடியல, எனக்கு இவங்களால தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, இவங்களாலேயே எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. அநேகர் சொல்லுகிற விஷயம், ஐயா எனக்கு இவங்களால தான் எனக்கு அதிகமான அழுத்தமாக இருக்கிறது, இவங்களால தான் எனக்கு அதிகமான பிரச்சனைகள் வருகிறது, அதனால தான் என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியல, இருக்கிற சந்தோஷத்தை எல்லாம் நான் இழந்து கொண்டு இருக்கிறேன், இதுதான் எனக்கு பிரச்சனை, அதுதான் எனக்கு பிரச்சனை என்று நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதனால தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, அதனால தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. லிசன், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உங்களுடைய நிலையாக இருந்தால் pray like never before and praise like never before. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக உங்களுடைய நிலை இருந்தால் நீங்கள் எப்பவும் ஜெபிப்பதை விட இன்னும் அதிகமாக ஜெபிங்க. எப்பொழுதும் துதிப்பதை விட இன்னும் அதிகமாக நீங்கள் துதிங்க. ஆமென். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனத்தில் பாருங்களேன். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்கள், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாததை போல இருக்கும். எதற்கு? 16க்கும் 17க்கும் சம்பந்தமே இல்லாத வசனத்தை போல இருக்கும். ஆனால் பெருத்த சம்பந்தம் இருக்குது. என்ன 16வது வசனம் என்னது? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணினா எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா. இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுகிற ஒரு கிறிஸ்தவனாக இருந்தீங்கன்னா இடைவிடாமல் சந்தோஷமாய் உங்களால் இருக்க முடியும். 18 பாருங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அடுத்தது பிரேஸ். ஆமென். பிரேயர் வில் கிவ் யூ ஹாப்பினஸ். பிரேஸ் வில் பிரேக் யுவர் ஸ்ட்ராங் ஹோல்ஸ். எல்லா விதமான கட்டுகளை உடைக்கும். எது? துதி.
ஆமென். துதியின் சத்தம் எல்லா கட்டுகளை உடைக்கும். ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில பெருத்த நன்மைகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எப்படி முடியும்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதுதான் தேவனுடைய சித்தம். ஐயோ நான் வருத்தமா இருக்கிறேன், ஐயோ நான் கண்ணீர்ல இருக்கிறேன், ஐயோ நான் வேதனையில் இருக்கிறேன், எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. நீ இன்னும் அதிகமாக நீ ஜெபிக்கணும். நீ ஜெபிக்கலைன்னு அர்த்தம். இன்னும் அதிகமாக நீ துதிக்கணும். நீ துதிக்கலைன்னு அர்த்தம். நீ ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, நம்ம துதிக்க துதிக்க துதிக்க, அந்த இடத்துல உன்னை அறியாமலே உனக்குள்ளாக சந்தோஷத்தை நீ கொண்டு வருகிறாய். ஹல்லேலூயா. உன்னை அறியாமலே உனக்குள்ளாக ஒரு விடுதலையை கொண்டு வருகிறாய். உன்னை அறியாமலே ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்ய வைக்கிறாய். ஆமென். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பாருங்களேன். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். அப்போ தேவன் உங்களை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மன நிறைவோடு இருக்கும்படியாக செய்வார். ப்ரேயர் அண்ட் பிரேஸ் வில் டூ ஒண்டர்ஸ் இன் யுவர் லைஃப். ஜெபமும் துதியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை கொண்டு வரும். புதிய மாதத்தில் நம்ம இருக்கிறோம். புதிய மாதம், இன்னும் சொல்ல போனால் புதிய வருஷத்தினுடைய 2ஆம் மாதத்தில் இருக்கிறோம். ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம் தெரியுமா? ஐ வில் ப்ரே அண்ட் பிரேஸ் லைக் நெவர் பிஃபோர். இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு நான் ஜெபிப்பேன். இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு நான் ஆண்டவரை நான் துதிப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் கடைசி மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழக்க மாட்டீர்கள். ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 1-4 வசனங்கள் பார்க்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன். தேடுறதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சாரு? ஆண்டவரை ஸ்துதித்தாரு, சோத்தரித்தாரு, ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஆமென். இதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரை தேடினாரு. ஆண்டவர் செவி கொடுத்தார். ஜெபமும் துதியும் ஆண்டவரை உங்கள் பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கும். ஆமென். ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் கடந்து வந்தால் பயம் அந்த இடத்துல இருக்காது, பதட்டம் அந்த இடத்துல இருக்காது, சந்தோஷம் அந்த இடத்துல இருக்கும். பயம் இல்லை அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்கும். There is power in praise and prayer. அல்லேலூயா. ஜெபத்தின் மூலமாக, துதியின் மூலமாக பெருத்த வல்லமையை நீங்கள் கொண்டு வர முடியும். I mean, when you bring your prayer and praise into your problems, உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் துதிகளையும் நீங்கள் கொண்டு வரும்போது இட் பிரேக்ஸ் ஆல் யோர் ஸ்ட்ராங் ஹோல்ஸ். எதெல்லாம் முடியாது என்று நினைக்கிறீர்களோ, ஐயோ இதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது, எனக்கு நான் வருத்தமாக இருக்கிறேன், நான் வேதனையாக இருக்கிறேன், நான் கண்ணீரோடு இருக்கிறேன், இதை என்னை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது என்று எதையெல்லாம் நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோமோ அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அது நீங்கும்படியாக ஆண்டவர் செய்வார். நம்முடைய ஜெபமும் துதியும் அவைகளை நீங்கி நம்ம சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கும்படியாக செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்களேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீத பாட கடவன். ஏன் மகிழ்ச்சியாக இருந்த சங்கீத பாடணும்? அப்போ தான் அந்த சந்தோஷம் உனக்கு குறையாதபடி மறையாதபடி இருக்கும். ஐ மீன், ஒரு ஃபோன் சார்ஜில் நம்ம ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம சார்ஜ் போட்டு வைக்கணும். சார்ஜ் கம்மியாயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? மறுபடியும் சார்ஜ் போடணும். மறுபடியும் கம்மியாயிடுச்சுன்னா மறுபடியும் சார்ஜ் பண்ணணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கம்மியாயிட்டே இருந்ததுன்னா நம்ம இன்னும் அதிகமாக துதிக்கணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். அப்போ தான் வந்து சந்தோஷம் இன்னும் அதிகமாகும். ஆமென். நம்ம ஜெபமும் நம்முடைய துதியும் அப்படியே கீழே கம்மியாயிட்டே இருந்ததுன்னா சந்தோஷமும் கம்மியாயிட்டே வரும், சமாதானம் கம்மியாயிட்டே வரும், எல்லாமே கம்மியாயிட்டே வரும். when you increase more, இன்னும் அதிகமாக ஜெபிக்கும் போது, இன்னும் அதிகமாக துதிக்கும் போது, இன்னும் அதிகமாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்ம வாழ்க்கையில் நாம் கடந்து வர முடியும். அதே அதிகாரத்தில் 17வது வசனத்தை பாருங்களேன். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனால் ஜெபம் அந்த பாடுள்ள மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபம் கடந்து வந்தா பெரிய அற்புதங்களை கொண்டு வருகிறது.
அல்லேலூயா. நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் தான் நம்ம எல்லாருமே பாடுள்ள மனிதர்கள் தான். பலவிதமான பாடுகளில் நம்முடைய வாழ்க்கை கடந்து வருகிறது. எனக்கு பாடே இல்லைன்னு உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதமான பாடு, ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் அந்த பாடுகள் மத்தியில் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும் போது, அந்த வருத்தத்தின் மத்தியில், அந்த கண்ணீரின் மத்தியில் ஆண்டவரை நாம் துதிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியாத சூழ்நிலைகளை நாமே உருவாக்க முடியும். கர்த்தர் அந்த இடத்துல கீழே கிடந்து வருவார். நீங்கள் அதே இது 18 பாருங்கள். மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. when you focus in prayer and praise, நீங்கள் உங்களுடைய நோக்கத்தை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய யோசனைகளை, உங்களுடைய சிந்தனையை ஜெபத்திலும் துதிகளிலும் நீங்கள் கொண்டு வரும்போது, it brings happiness, சந்தோஷத்தை அது கொண்டு வருகிறது. பலவிதமான போராட்டங்கள், ஃபிசிக்கல் ட்ரபிள், இமோஷனல், ஸ்பிரிச்சுவல், ஃபைனான்ஷியல், ரிலேஷனல், பலவிதமான பிரச்சனைகள் ஒருவேளை இருக்கலாம். சரீர பிரகாரமான பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை, பணத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வெளியே பிரச்சனை, உறவுகள் மத்தியில் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் ஜபத்தின் மூலமாக, துதியின் மூலமாக நீங்கள் அவைகளை உடைக்க முடியும். தெய்வ சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு உங்களால் கடந்து வர முடியும். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 42 சங்கீதம் 5வது வசனத்தை பாருங்கள். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னமும் அவரை நான் துதிப்பேன். ஏன் இன்னமும் நான் துதிப்பேன்? அப்போதான் நான் கலங்காமல் இருப்பேன். ஏன் இன்னமும் அவருடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன்? ஏன்னா அப்போதான் நான் சந்தோஷத்தோடு நான் இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களில் பாருங்களேன். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று எலிசா அவர் சொல்றார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். யாரு கண்டார்? யாருங்க கண்டா? இந்த வேலைக்காரன் அவர் பார்க்கிறார். எலிசாவினுடைய வேலைக்காரர் பார்க்கிறார். ஜெபம் கண்களை திறக்கும். அல்லேலூயா. சந்தோஷத்தை சுதந்தரிக்கும்படியாக செய்யும். அற்புதங்களை பார்க்கும். எது? ஜெபம். நினச்சி கூட பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்காத ஆசீர்வாதத்தை, பார்க்காத நன்மைகளை பார்க்கும்படியாக செய்யும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் சுதந்தரிக்கும்படியாக செய்யும். எது? ஜெபமும் துதியும். இங்கே பார்த்தோம், இந்த பவுலும் சீலாவும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து, அந்த பகுதியிலிருந்து 3 காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். எப்படிங்க? ஹவு டிட் தே கவுண்ட் தேர் பிளெஸிங்? எப்படி அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் எண்ணினார்கள்? பல பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகளை அவர்கள் பார்க்கல. மாறாக ஆசீர்வாதத்தை பார்த்தார்கள். எப்படி அப்படி பார்க்க முடிஞ்சது? சூழ்நிலைக்கும் சந்தோஷத்திற்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு நினைச்சாங்க. பி, ஜபமும் துதியும் சந்தோஷத்தை கொண்டு வர முடியும் என்று எண்ணினார்கள். 3வது சி, நோக்கம் சரியாக இருந்தா சந்தோஷம் தானாக வரும் என்று நினைத்தார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9, 10, 13 வசனங்களை பார்க்கலாம். அன்று ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். உடனே, இம்மீடியட். என்ன இருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னாரே நான் செய்வேன், கர்த்தர் சொன்னா நான் கேட்பேன். இவருடைய நோக்கம் ஆண்டவர் மீது இருந்தது. இவருடைய நோக்கம் சூழ்நிலைகள் மீது இல்லை. இவர்கள் நோக்கம் அவர்கள் மீது கிடையாது. இவர்கள் நோக்கம் உலகத்தின் மீது கிடையாது. இவருடைய எண்ணம், இவரோட நோக்கம், இவரோட யோசனை எல்லாமே ஆண்டவர் மீது இருந்தது. அல்லேலூயா. அதுதாங்க சந்தோஷம். அதுதான் சந்தோஷம், அதுதான் சமாதானம், அதுதான் நிம்மதி, அதுதான் ரகசியம். எதற்கு ரகசியம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தாங்க எனக்கு எல்லாமே என்று யார் எண்ணுகிறார்களோ, என் சந்தோஷம் ஆண்டவர் தான், என்னுடைய விருப்பம் ஆண்டவர் தான், என்னுடைய சமாதானம் ஆண்டவர் தான், என் வாழ்க்கை ஆண்டவர் தான் என்று அவர்களுடைய முழுமையும் ஆண்டவர் மீது இருக்கும்போது
அவருடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் என்ன வந்தாலும் அவருடைய சந்தோஷம் போகாது. போராட்டங்கள் என்ன வந்தாலும் சந்தோஷம் போகாது. வேதனைகள் என்ன வந்தாலும் சந்தோஷம் போகாது. எப்படி கொடூரமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அவருடைய சந்தோஷம் போகாது. அல்லேலூயா, ஆமென். என் பிரியமான தேவஜனமே, நம்முடைய சந்தோஷம் எதன் மீது இருக்குது? நம்முடைய சந்தோஷம் யார் மீது இருக்கு? ஆமென். அவர்களுடைய சந்தோஷம், பவுல் சீலானுடைய சந்தோஷம் ஆண்டவர் தாங்க, ஆண்டவர் தான். அவருடைய நோக்கம் முழுமையும் ஆண்டவராக இருந்தது. அப்படி இருந்ததுனால தான் அவனை அடித்து துன்புறுத்தி அவனை தொழுமரத்தில் கட்டி பலவிதமான சித்திரவாதைகள் செய்தார்கள். அப்படி இருந்தும் அவன் ஜெபித்தான். அவன் கர்த்தரை அவர்கள் துதித்தார்கள். என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் அவர்களுக்கு துன்பமாக தெரியல, அந்த பிரச்சனை அவர்களுக்கு பிரச்சனையாக தெரியல, அந்த போராட்டம் அவர்களுக்கு போராட்டமாக தெரியல. மாறாக எல்லா சூழ்நிலைகளுக்குள்ளாகவும் அவர்கள் சந்தோஷமாக கடந்து வந்தார்கள். கவனமாக கேளுங்க. நமக்கு யாராவது ஒரு சின்ன ஒரு விஷயம் நமக்கு சொன்னால், நம்மை காயப்படுத்துவதை போல் இல்லை நம்மை வேதனைப்படுத்துவதை போல் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அவ்வளோதான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே மூளையில் போய் உட்காந்துக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? மூளையில் போய் நம்ம உட்காந்துக்கிறோம். உலகமே இடிந்து விழுந்ததை போல நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள் இருக்கிறது. அல்லேலூயா. சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ். உங்களுடைய கவனத்தை, உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் மாற்றுங்கள். ஆமென். எங்கே மாற்றணும்? ஆண்டவர் மீது மாற்றுங்க. நீங்கள் ஆண்டவர் மீது மாற்றினா உங்களுடைய எண்ணமும் கவனமும் யோசனையும் சிந்தனையும் ஆண்டவர் மீது இருக்கும் பட்சத்தில் என்ன ஆனாலும் சரி, உங்களுடைய சந்தோஷம் உங்களை விட்டு கடந்து போகாது. அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். தட்ஸ் த ஃபோக்கஸ். அதுதாங்க நோக்கம். ஆமென். அவருக்கு நான் செவி கொடுப்பேன், அவருக்கு நான் கீழ்ப்படிவேன், அவருக்காக நான் இருப்பேன், அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். திரும்ப லாஸ்ட் பிரெத், என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த ஆண்டவர் மீது தான் என்னுடைய நோக்கம் இருக்கும், இந்த ஆண்டவர் மீது தான் என்னுடைய எண்ணம் இருக்கும், ஆண்டவர் மீது தான் எனக்கு கவனம் இருக்கும். அப்படி இருந்தால் என்னதான் நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் நம்முடைய சிந்தனை அங்கே போகாது. நம்மளை சுற்றி என்னதான் நடந்தாலும் அது நம்மளுக்கு பெரிதாக நமக்கு தெரியாது. நம்முடைய சந்தோஷத்தை இழக்க மாட்டோம், சமாதானத்தை இழக்க மாட்டோம், நம்மை நாம் இழக்க மாட்டோம். எபிரேயர்களுக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்களேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இதிலிருந்து பெரிய விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆமென். அவர் தமக்கு முன் வைத்திருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தை. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்க சகிப்புத்தன்மை. ஆமென். சகிப்புத்தன்மை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பட்சத்தில் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய சந்தோஷத்தை சுதந்திரிக்க முடியும். அவருக்காக நான் சகிப்பேங்க, நான் அவரோடு இருப்பேங்க, அவருக்காக நான் இருப்பேங்க. அதுதாங்க நோக்கம். தட் இஸ் த ஃபோக்கஸ். அதுதான் அது ஃபோக்கஸ், நம்மளுடைய நோக்கம். சூழ்நிலைகள் மீது நம்மளுடைய நோக்கம் இருந்துச்சுன்னா சூழ்நிலை மாறும்போது நம்ம மாறிடுவோம். மனிதர்கள் மீது நம்மளுடைய நோக்கம் இருந்ததுன்னா மனிதர்கள் மாறும்போது நம்ம மாறிடுவோம். வி ஷேக்கன், நம்ம அசைக்கப்பட்டு கீழே விழுந்துருவோம். நம்முடைய நோக்கம் ஆண்டவராக இருந்தால் எது அசைந்தாலும் நாம் அசைய மாட்டோம். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை பாருங்களேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடும். இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாருங்க, இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். நான் அதில் சந்தோஷமாக இருப்பேன், நான் சமாதானமாக இருப்பேன். எது வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் ஆகாது. காரணம் என்ன? என் சந்தோஷம் சூழ்நிலையின் மீது இல்லை. சந்தோஷத்திற்கும் சூழ்நிலைக்கும் சம்பந்தம் இல்லை. ஜபமும் துதியும் சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். என்னுடைய நோக்கம், என் நோக்கம் சரியாக இருந்தால் சந்தோஷம் சரியாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின மாதம், இது ஆண்டவர் எனக்காக கொடுக்கிற மாதம். இதில் ஆண்டவர் என்னோடு வருவார். அவருடைய பரிசுத்த வார்த்தைகள் எனக்குள்ளாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கொண்டு நான் இந்த மாதத்தை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த வார்த்தையை கொண்டு நான் ஒவ்வொரு நாளுக்குள்ளாகவும் நான் கடந்து வருகிறேன். இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நொடிக்குள்ளாகவும் நான் கடந்து வருகிறேன். இந்த சூழ்நிலைகள் ஒன்றும் செய்யாது, இந்த மனிதர்கள் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த பிரச்சனைகள் ஒன்றும் செய்ய முடியாது.
ஆண்டவருக்குள்ளாக, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக, நான் தேவனுக்குள்ளாக, என் இயேசுவுக்குள்ளாக நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் கர்த்தருக்குள் இருப்பதே என்னுடைய பலன். நான் மகிழ்ச்சியாக இருப்பது பலன். ஆண்டவருக்குள்ளாக இருப்பதே பலன். அதுதான் எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த மாதம், கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நாள். இந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும் நான் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருப்பேன் என்று நம்முடைய நோக்கம் ஆண்டவர் மீது இருந்தா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் கடைசியாக பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். யாருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன்? ஆண்டவருக்கு. அதான் நோக்கம், அதுதான் நம்ம நோக்கம். அங்கே அந்த நோக்கம் மாறிச்சுனாலே எல்லாமே மாறிடும். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன், நான் பூரிப்பாய் மகிழ்வேன். நான் இந்த சூழ்நிலையின் மீது நான் மகிழ்வேன், இந்த பிரச்சனை, இந்த 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 பணத்தின் மீது நான் மகிழ்வேன், இந்த மனிதன் மீது நான் மகிழ்வேன், இந்த வேலையின் மீது நான் அது மாறிடும். நான் கர்த்தருக்குள் பூரிப்பாய் நான் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கு. என் தேவனுக்குள் தான் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. இந்த ட்ரெஸ்ஸின் மீது இல்லை, இந்த மனுஷன் மீது இல்லை, இந்த வேலையின் மீது இல்லை, இவர்கள் மீது இல்லை. இவங்கெல்லாம் மாறிடுவாங்க, இந்த பணம்லாம் மாறிடும், இந்த வீடெல்லாம் அழிஞ்சிடும், எல்லாமே மாறிடும். நான் தேவனுக்குள் எப்படி இருக்கிறேன்? நான் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அதுதாங்க ஃபோக்கஸ். நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம், நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய பார்வை. ஆமேன். என் பிரியமான தேவஜனமே, நம்ம வசனத்தை பார்த்தோம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் என்ன செஞ்சீங்க? தந்தீர். அதிக சந்தோஷம். அவங்களுக்கு எது சந்தோஷம் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ, இந்த உலகம் எது சந்தோஷம் என்று சொல்லுகிறார்களோ, அதை விட அதிக சந்தோஷத்தை, அதை விட அதிக சந்தோஷத்தை எனக்கு என்ன செஞ்சீங்க? என்னுடைய இருதயத்தில் நீங்கள் கொடுத்தீங்க. எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்கணும், என்ன செய்யணும்? நம்பர் 1, கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ், நாட் யுவர் ப்ராப்ளம்ஸ். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பாருங்க, உங்களுடைய வருத்தத்தை அல்ல. எப்படிங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்? பவுலும் சீலாவும் அவர்கள் எப்படி பார்த்தார்கள்? 3 விஷயத்தில் அவர்கள் பார்த்தார்கள். ABC 3 விதத்தில் அவர்கள் ஆசீர்வாதத்தை பார்த்தார்கள். முதலாவது, சூழ்நிலைக்கும் சந்தோஷத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. 2வது, ஜபமும் துதியும் சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். 3வது, நோக்கம் சரியாக இருந்தால் சந்தோஷம் தானாக வரும். இந்த மாதத்திலே நான் விசுவாசிக்கிறேன், இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யும்போது இந்த மாதம் மாத்திரம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும் அதிக சந்தோஷத்தை என் தேவனாகிய கர்த்தர் என் இருதயத்தில் கொடுத்தார் என்று நீங்கள் சொல்லும்படியாக கர்த்தர் செய்வார். நம் யாவரும் கண்களை மூடுவோம். மக உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷத்தை, இந்தந்த காரியம் இருந்தால் சந்தோஷமாக இருப்போம், இந்தந்த காரியம் எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் என்று நாங்கள் யோசித்து கொண்டிருந்தோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி, எங்களோடு நீ இடைப்பட்டதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் தங்கட்டும், எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். ஆண்டவரே அப்பா, இந்த மாதம் மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும் ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்பி உண்மையை சார்ந்து நாங்கள் பற்றி கொள்கிறோம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் செய்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் விடுதலையாக்குவீராக, ஜெயத்தையும் வெற்றியும் நாங்கள் சுதந்திரிக்கும்படியாய் செய்வீராக. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. ஆண்டவர், இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் செய்வீராக. எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து வந்து எங்களுடைய சூழ்நிலைகளை நீர் உடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் தாமே அப்பா, எங்களுக்குள்ளாக தங்கி கிரியை செய்கிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகள் பெரிய காரியங்களை செய்வதா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் இறுக பற்றி கொள்கிறோம். உம்முடைய வார்த்தையை நம்பி எங்களுக்குள்ளாக நாங்கள் வைக்கிறோம்.
நீரே எங்களை ஆசிர்வதிங்க, நீரே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. மீதம் எடுக்கிற ஒரு அனுபவம் இந்த மாதமாக வெற்றியின் மாதமாக, சந்தோஷத்தின் மாதமாக, சமாதானத்தின் மாதமாக, ஆண்டவரே அப்பா, நாங்கள் இழந்தவைகளை சுதந்திரிக்கிற மாதமாக நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க, இன்னும் பெரிய காரியங்களை என் இயேசுவுக்காக செய்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுவதற்காக நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே வருகை பிரிந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.